இன்றைய தியானம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தாவீது இந்த சங்கீதத்திலே கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று எழுதுகிறார். நீங்களும் நானும் அவருடைய ஜனம். நமக்குத்தான் கர்த்தர் பலன் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பலனற்று காணப்படுகிற எனக்கும் உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு காலையில் வருகிறது. நம்ம எல்லாருக்கும் வருது, மகளே மகனே, நான் உனக்கு பலன் கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, சமாதானம் கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதிப்பேன். பலன் தருவார், சமாதானம் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். 28ஆம் சங்கீதம் 8-9 ஆகிய வசனத்திலும் தாவீது எழுதும்பொழுது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் என்று தாவீது எழுதுகிறார். கர்த்தர் அவர்களுடைய பலன். நீங்கள் நானும் கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு பலனாய் அவர் இருப்பார். அவர்தான் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அபிஷேகம் பண்ணின நமக்கு அரணான அடைக்கலமாகவும் இருக்கிறார். பலனாயிருக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஜனத்தை அவர் ரட்சிக்கிறார். அவருடைய சுதந்திரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சொல்றாரு, உமது சுதந்திரத்தை ஆசீர்வதி. நீங்களும் நானும் தான் அவருடைய சுதந்திரம். நம்மளை போஷிக்கிறாரு, நம்மளை என்றென்றைக்கும் உயர்த்தி கொண்டே வருகிறார். ஒரு காலத்தில் எப்படியோ இருந்தோம், இன்றைக்கு கிறிஸ்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக உங்களை என்னையும் அவர் உயர்த்தி கண்மலையில் வைத்து உயர்த்தி கொண்டு வருகிறார் அல்லவா? கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். 68ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்திலும் தாவீது எழுதுகிறார், தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். இந்த காலையிலே பலனற்று இருக்கிற ஆண்டவரே, ஆத்மாவிலையும் பலன் இல்லை, ஆவிலையும் பலன் இல்லை, சரீரத்திலையும் பலன் இல்லை, நான் ரொம்ப சோர்ந்து போறேன்னு சொல்லி அடிக்கடி கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரிய, மகனே, மகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் அவருடைய பலனை சத்துவத்தை கொடுக்கிறார். அவருடைய பலத்தினால், அவருடைய சத்துவத்தினால் நம்மை நிறைத்து கொண்டு வருகிறார். ஆகவே நம்ம கர்த்தருக்கு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு இந்த நாள் முழுவதும் நன்றி சொல்ல போகிறோம். 84ஆம் சங்கீதத்திலும் கோராகின் புத்திரர் பாடுகிறார்கள். 7ஆம் வசனத்திலே, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். ஆம், எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்ம அழுதுகிட்டு இருக்கலாம். ஆனால் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கிற நமக்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். பலத்தின் மேல் பலன் அடைய போகிறோம். சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படத்தக்கதாய் நம்மை பலப்படுத்துகிறார். இது உங்களுக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. அதை ரிசீவ் பண்ணுங்க. 85ஆம் சங்கீதம் 8-10 ஆகிய 2 வசனத்தில் கோராகின் புத்திரர் பாடுகிறார்கள், கர்த்தர் ஆகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களும் மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. அவருடைய ஜனத்துக்கு, அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் சமாதானம் கூறுகிறார். பலனை கொடுக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 10ஆம் வசனம் பாருங்க, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் சமாதானம் கொடுக்கிறார், நமக்கு கிருபை கொடுக்கிறார், நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார், நமக்கு வேண்டிய எல்லா சமாதானத்தையும் பலத்தையும் நமக்கு இப்பொழுதே கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நிமிஷமே நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். 138ஆம் சங்கீதத்திலே தாவீது எழுதுகிறார் 3ஆம் வசனத்திலே, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆத்துமாவில் யார் யார் பலனற்று இந்த காலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களோ, உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் ஆத்துமாவில் பலன் தந்து நம்மளை தைரியப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்து இந்த காலையில் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கும்
எனக்கும் நம்ம எல்லாருக்கும் பலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார். சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஏசாயா 40:29-31 இந்த 2 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் தான் பலன். சத்துவம் இல்லாத நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர் தான். அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நமக்கு புது பலனை கொடுக்கிறவர் அவர் தான். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பத்தக்கதான பலனை இந்த காலையில் நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நம்ம நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையிலே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். சங்கீதம் 29:11 படி உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை தாரும். விசேஷமாக யார் யாரெல்லாம் பலனே இல்லைன்னு அழறாங்களோ, ஆண்டவரே உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே அவளுக்கு உம்முடைய சத்துவத்தையும் உம்முடைய பலத்தையும் ஆண்டவரே நீ தருவீராக. ஆண்டவரே உம்முடைய பலத்தை கொடும் ராஜா, உடைய கிருபையை கொடும் ராஜா, உடைய சத்துவத்தை கொடும் ராஜா, உடைய புது பலனை கொடும் ராஜா. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பத்தக்கதான பலனை தாரு ராஜா. எல்லா சத்துருக்களின் வல்லடிக்கு விலக்கி காத்துக்கொள்ள ஆண்டவரே. உங்களை போற்ற, உங்களை புகழ, உங்களை பாட, உங்களை ஆராதிக்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உங்க பலனை கொடுங்க ஆண்டவர். நீங்க சொன்னீங்கல்ல, இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் என்று. அந்த பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஒருவேளை எனக்கு சமாதானம் இல்லைன்னு கேட்பாங்களாண்ணா, யோவான் 14:27 படி உங்கள் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு தான் மகளே மகனே, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயிச்சேன்னு சொன்னீங்கல்ல, அந்த தைரியத்தை கொடுங்க ஏசப்பா. ஆசீர்வாதம் வேணும்னு கேட்பாங்களாண்ணா, என்ன ஆசீர்வாதத்தில் குறைவாக இருக்காங்களோ அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க ஏசப்பா, கொடுத்துருங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.